ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற விஷயந்தான். ஸோ கேனான் MG2570S மல்டி ஃபங்க்ஷன் கலர் பிரிண்டர் ஓட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் அண்ட் இன் கேட்ரிட்ஜ் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது போக வந்துட்டு நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அத்தியாவசியமான, அதாவது எல்லார் வீட்லேயும் வந்துட்டு இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸோ மல்டி ஃபங்க்ஷன் ஒரு பிரிண்டர் லோ காஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வெறும் 3650 ரூபாவில் ஸோ மல்டி ஃபங்க்ஷன் கலர் பிரிண்டர் வந்துட்டு வித் ஸ்கேனரோட உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 512 பேர் வந்து ரேட்டிங்கில் ஸோ 3.7 ஸ்டார் வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட் கேட்ரிட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப செலவும் கம்மி. ஸோ ரொம்ப ரிவ்யூலாம் பார்த்து தான் வந்துட்டு நான் இந்த பிரிண்டர் ஆர்டர் பண்ணேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸோ நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு ரொம்ப செக்யூராக வந்துட்டு எந்த ஒரு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஸோ பேக்கிங் எல்லாம் பக்காவாக வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க பிரிண்டருக்கு. ஸோ நான் இந்த பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப வந்துட்டு எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, பக்காவாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்ரிட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. இது பிளாக் கேட்ரிட்ஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு கேட்ரிட்ஜ், லோ காஸ்ட் கேட்ரிட்ஜ். அதுக்கப்புறம் இங்கு, அதாவது கலர் கேட்ரிட்ஜும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3250 ரூபாய்க்கு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் வந்துங்கிறது பெரிய லெவலில் நமக்கு யோசிக்கிறது வைக்கிது. ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பவர் கேபிள். ஸோ பவர் கேபிளும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குது. இந்த 3650 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டர் கனெக்ட் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, வாங்க நம்ம பிரிண்டரை நம்ம வெளியே எடுப்போம். பிரிண்டரை கொஞ்சம் பக்குவமாக தான் வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாய்ச்சி வச்சுக்கோங்க. சாய்ச்சி வச்சுட்டு ஸ்லைடாக வந்துட்டு வெளியே எடுங்க. ஸ்லைடை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேனான் அந்த இன்ஸ்டால் பண்ணுற ஒரு சிடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது உடஞ்சிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை பிரித்து விட்டுட்டு ஸோ வெளியே எடுத்துகிட்டு போயிருங்க. இதை பார்த்தீங்கன்னா கேனான் ஃபிக்ஸ்மா MG2500 அப்படிங்கிற ஒரு ரேம் சிடி தான் அது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பிரிண்டரை வெளியே எடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரிண்டர் வெளியே எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டர் கேபிள். லேப்டாப்பு இல்லாட்டி கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற கேபிளோட ஜங்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேக்டாக இருக்குது. அது போக வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இதை பிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பீங்க. பிச்சுட்டு அந்த இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கைடு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அந்த கைடில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நானும் அதை பார்த்து தான் பண்ணேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிட்ஜ் நம்ம அட்டாச் பண்ணுற சின்ன 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் இருக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க், அதாவது கலர் இங்க் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ நம்ம பிளாக் வந்துட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அட்டாச் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டாச் பண்ணுங்கள். ரொம்ப டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கைடை பார்த்துக்குங்க. ஏன்னா அது லைட்டாக ஒரு சின்ன ஒரு இதானாலும் சரி உடஞ்சிரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த பவர் கேபிள் அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ பவர் கேபிளை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் கேபிளுக்கான இதில் வந்துட்டு நம்ம ப்ளக்கின் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் பவர் கேபிள் ப்ளக்கின். ஸோ இதில் ப்ளக்கின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் மாட்டுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க. மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆன் பண்ணுங்கள். அந்த இதையும் இது பண்ணிடுங்க. ஸோ இதான் ஆன், பவர் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்ரிட்ஜை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடணும். கேட்ரிட்ஜை இன்சர்ட் பண்ணுறப்போ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதை தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிறத கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். மெதுவாக எடுத்து மெதுவாக ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேட்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 இதுலேயும் நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர், செகண்ட் வந்து பிளாக் என்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் கேட்ரிட்ஜை வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம். இதை அட்டாச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இது பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம வந்துட்டு கலரை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பிளாக்கு. ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ அது மேலே இருக்கும் லேபிளை க்ளீன் எடுத்து விட்டுட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு லைட்டாக புஷ் பண்ணி மேலே தூக்கி விடணும். தூக்கி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். கவனமாக பண்ண ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் சிடி ட்ரைவ் இருந்துச்சுன்னா ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சிடியை வச்சுட்டு ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த சிடி ட்ரைவை ஓப்பன் பண்ணி ஸோ அந்த சிடியை உள்ளே வச்சுட்டு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து லேப்டாப்போ இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சிடியை வந்துட்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த இதில் போயிட்டு பிசியில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி டைம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே ஆயிரும். ஓகே ஆனதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப இங்கே நார்மலாக நமக்கு அந்த ஏற்கனவே ஆல்ரெடி அதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கும். கொஞ்சம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் லிஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ லைட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியாக்கான இது இங்கே இது பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம்
இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்போன்னு பார்த்தீங்கன்னா எம்பி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutesல வந்துட்டு இது இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இது காலம் ஓப்பன் பண்ணி அதுவே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இது கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே. இப்போ இதாகிடுச்சு, இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த இது பார்த்திங்கன்னா சைடில் தெரியும். ஸோ ஒரு டூல்ஸ் பார் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். நம்முடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பிரிண்ட் எடுப்போம். நம்ம பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ எவ்வளோ தூரம் அது வந்துட்டு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த வால்பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கலர் பிரிண்ட் எடுக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு கிளியராக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்களேன். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுக்கணுமோ அந்த இது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கலர் கொடுங்க. கலர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 செகண்டில் நமக்கு வந்து பிரிண்டர் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கலர் பிரிண்டர் வந்துடும். ஸோ இப்போ தான் வந்துருச்சு. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதோடய குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ரொம்ப கிளியராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் எவ்வளோ தூரம் கிளாரிட்டியாக இருக்கும் அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு கலர் பிரிண்டில் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெறும் 3250 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மல்டி ஃபங்க்ஷன்ஸ் பிரிண்டர் வந்துட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ நம்மளுடைய வீட்டு யூஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாக் அனுப்புனீங்க இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் பேஜஸ், அதாவது நார்மலாக வந்து பிளாக் கலரில் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த Canon MG2500 அந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டரு ரொம்ப வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து தயவுசெய்து உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப எக்கனாமிக்கலான மாடல். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஃபுல் டீட்டெயில்டு வீடியோஸில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது தங்கவேல் யூடியூப் சேனல் தங்கவேல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.